இன்னைக்கு என்னென்ன போட போறேன்னு சொல்ல போறது இல்ல. அதுக்கு பதிலா வேற ஒண்ணு பேசலாம். நாளைக்கு எலக்ஷன் ஓகேவா? இது நீங்க ஒரு வேளை நாளைக்கு பார்க்குறீங்களோ, இல்ல அதுக்கப்புறம் பார்க்குறீங்களோ, மேபி இன்னைக்கு கூட பார்க்கலாம். நான் யாருக்கு ஓட்டு போடணும், எதுக்கு ஓட்டு போடணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயம்லாம் இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே. நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது. நீங்க ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு. இது வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக. நீங்க வந்து ஓட்டு மிஷின்ல எல்லாரும் சொல்லுவாங்க, ஓட்டு போட்டா கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து ஒரு பேச்சுக்கு ஏதோ ஒரு சிம்பிள் வச்சுக்கோங்களேன். இல்லாத சிம்பிள் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சிம்பிளும் இருக்கிற மாரி இருக்கு. இப்ப நான் யோசிச்சா. ஸோ அதனால டெடி பேர் சிம்பிள்னு வச்சுக்கோங்க. மேபி அதுல யாராவது நிக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. டெடி பேர் சிம்பிள்ல வந்து நீங்க ஓட்டு பிரஸ் பண்றீங்கன்னா, அங்கேயே பார்க்கக்கூடாது. அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலா உள்ள போம்போது எஜுகேட் பண்ணுவாங்க. பட் ஆனா நமக்கு ரொம்ப வந்து பேனிக்கா இருக்கும் அந்த இடத்துல. என்னமோ நம்ப வந்து போலீஸ் விசாரணைக்கு போன மாரி ஃபீல் ஆகும். எப்போ ஓட்டு போட போனாலும். இந்த வாக்குச்சாவடின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வெளியவே வந்து யார் யாரெல்லாம் நிக்கிறாங்க, எத்தன பேர் இருந்தாலும் 70 பேர் இருந்தாலும் 70 பேரோட ஃபோட்டோ, அவங்க யாரு, என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்க அங்க நல்லா அத அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கோங்க யாருன்னு சொல்லிட்டு. அது மெயின். 2வது பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் பிரிண்டர் மாரி பிரிண்ட் ஆயி உள்ள விழும். அங்க பிரிண்ட் ஆயி விழுந்தா தான் அது கரெக்ட். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் நம்புறேன். இது வந்து ஜனநாயக நாடு. ஸோ எதுவுமே வந்து அ ஏன் நம்புறீங்க? எவ்ளோ தப்பு நடக்குது அப்டின்னா, தெரியல ஒரு நம்பிக்கை தானே. எல்லாமே வந்து கரெக்ட்டா நடந்துரும் அப்டின்னு சொல்லிட்டு. நான் சவுத் இந்தியால கர்நாடகா, ஆந்திரா அதுவும் தமிழ் ஆளுங்கலாம் சேர்ந்து கிரியேட் பண்ண மிஷின் தான் அது. அது நம்மள கைவிட்றாதுன்னு நம்புறேன். ஸோ எதுக்கு போடுறீங்க? அத வந்து பார்த்து போடுங்க. இவங்களுக்கு, அவங்களுக்கு இந்த கட்சி புதுசா வந்தது, இந்த கட்சி ரொம்ப வருஷமா இருக்கு. அதெல்லாம் கணக்கு கிடையாது. உங்க தொகுதியில யார் நிக்கிறாங்க? உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னா, அந்த கட்சியில இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பாருங்க. அவங்க மேபி சுயேட்சையா கூட இருக்கலாம். ஆனா அவங்க அந்த தொகுதிக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னு பாருங்க. ஏதோ ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு சரின்னு பட்டா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஸோ ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். இந்த வாட்டி கண்டிப்பா 90 பிளஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் இந்த வோட்டிங்ல. நானும் எதிர்பார்க்கிறேன். நான் இது வந்து ஓட்டர் ஐடி வரல போஸ்ட்ல. ஆனா வந்து அந்த பேலட் ஸ்லிப் வந்துருச்சு. உங்க ஐடி நம்பர் போட்டா வருது அப்டின்னா, உங்களோட மத்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போங்க. எனக்குமே தெரியல. பிகாஸ் என் தம்பிக்கு இது புதுசு. இதுதான் ஃபர்ஸ்ட் எலக்ஷன். ஸோ அவங்க ட்ரை பண்றாங்க. நான் கூட போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வேற அட்ரஸ், நான் வேற பாருங்க விட்டுறாதீங்க. ஒன்ஸ் நீங்க ஆதார் ஐடி, உங்க பான் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. அங்க கேளுங்க. உங்களுக்கு பேலட் ஸ்லிப் இருக்கு. இந்த ஐடி ப்ரூஃப் எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓட்டர் ஐடி இன்னும் வீட்டுக்கு வரல. இப்பதான் அப்ளை பண்ணேன். நீங்க அப்ளை பண்ண டேட்லாம் ஆன்லைன்லயே காட்டும். சோ அதெல்லாம் காட்டி எனக்கு இன்னும் ஓட்டர் ஐடி வரல. பட் இதுதான் என்னோட நிலவரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கன்ஃபார்மா யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணாம இருக்க மாட்டாங்க. சோ அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாம விட்டுறாதீங்க. ஓட்டர் ஐடி வரலன்னு ட்ரை பண்ணாம விட்டுறாதீங்க. ஏன்னா என் தம்பிக்கு மாரி எத்தன பேருக்கு ஓட்டர் ஐடி வரலன்னு எனக்கு இன்னுமே தெரியல. இது ஆக்சுவலா சீரியஸ் விஷயம் பேசுறதுனால எனக்கு வந்து ரெடியாக கூட வரமாட்டேங்குது. நல்லபடியா ஓட்டு போட்டுட்டு வாங்க. எதுவும் யார்கிட்டயும் எந்த பேச்சும் வச்சுக்காதீங்க. நீங்க எந்த கட்சிய வேணா சப்போர்ட் பண்ணலாம். பட் நாளைக்கு